சமய பேதங்கள். பல்வேறு வழிகளில் நாம் கடவுளை உபாசித்து காட்சியும் அருளும் பெறலாம். ஆற்றங்கரையில் பல படித்துறைகள் உண்டல்லவா? ஆனந்த வெள்ளமாகிய பரம்பொருளுக்கும் பல படித்துறைகள் உண்டு. எந்த படித்துறையிலும் இறங்கி தண்ணீர் மொண்டு கொள்ளலாம், குளிக்கலாம். எந்த சமயத்தையும் எந்த முறையையும் தூய உள்ளத்துடனும் பக்தியுடனும் பின்பற்றினால் போதும். ஆண்டவனை அடையலாம். ஒரு வீட்டின் மேல் மாடிக்கு படிக்கட்டு வழியாக ஏறலாம். மூங்கில் வைத்து தொத்தியும் ஏறலாம். கயிற்றை போட்டு அதை பிடித்தும் ஏறலாம். இவ்வாறே பல சமயங்களும் பல வழிகளை காட்டுகின்றன. அவரவர் தத்தம் மதத்தின்படி கடவுளை உபாசித்தல் நலம். கிறிஸ்துவ மக்கள் கிறிஸ்து மார்க்கத்தையும், முஸ்லிம் மக்கள் முகமது நபி காட்டிய மார்க்கத்தையும், இந்துக்கள் ரிஷிகள் உபதேசித்த முறையையும் அனுசரிப்பதே மேலானது. பக்தியோடு வழிபடும் மக்கள் எந்த மதத்தினராயினும் சரி, பிற மதத்தினரை மிக்க வினயத்துடன் கௌரவிப்பார்கள். எல்லா சமயங்களுமே நம்மை பரம்பொருளிடத்தில் சேர்ப்பிக்கும். இவ்வாறு ராமகிருஷ்ண பரமஹம்சர் 100 வருஷங்களுக்கு முன் உபதேசித்தார். 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் அசோக மன்னர் எழுதி வைத்த கல் சாசனத்திலும் இதையே காண்கிறோம். பல்லாயிரம் வருஷங்களுக்கு முன் பகவத்கீதையில் கண்ணன் சொன்ன உபதேசமும், அதற்கு பின் அசோக மன்னருடைய 12ஆம் கல் சாசனமும், பிறகு ராமகிருஷ்ண பரமஹம்சரின் உபதேசமும் நம்முடைய வாழ்நாளில் அவதரித்து நமக்கு பல துறைகளிலும் வழிகாட்டிய காந்தியடிகள் இட்ட ஆணையும் எல்லாம் ஒரே விதமாகவும் தெளிவாகவும் இருப்பதை, அந்த ஆணைப்படி உறுதியாக நின்று நடந்து கொள்வோமாக.